வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்மேன் அண்ட் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 2027 பேட்ச் ஒன்னோட ஸ்டேஜ் ஒன்னுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன். ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நான் கூடிய சீக்கிரமே வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேயே ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்கும், அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ டெலகிராம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னால நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் முன்னாலேயே இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆனப்போவே வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். பட் வீடியோ கொடுக்குறதுக்கு யாராச்சும் ஒருத்தருடைய லாகின் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் கொடுக்க முடியும். அப்படின்னால தான் நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீருக்கு ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அடுத்து ஏர்மேன் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ரெண்டுக்கு வேறு லிங்க். ஓகே, நீங்கள் அக்னிவீரில் சயின்ஸ் அதர் தன் சயின்ஸ் எதில் அப்ளை பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரே லிங்க் தான். அடுத்து ஏர்மேனுக்கு ஒரு லிங்க். ஸோ நீங்கள் எதில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, எந்த எக்ஸாம் எழுதினீங்களோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ண உடனே இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ ஃபேஸ் 1 ரிசல்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டோட கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 17.5. இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 22. அப்போவும் இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலை ஃபேஸ் 2க்கு. ஏன்னா சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் வச்சுருக்காங்க இதில். ஓகே, இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இவங்க அதில் 2.5 மார்க் 2.75 எடுத்திருந்தாலுமே நார்மலைஸ்டு மார்க் வந்து 7.62 தான். இதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபிசிக்ஸுக்கு 6.25, இவங்க 9.75 எடுத்திருக்காங்க. இதுவும் கிளியர் பண்ணிட்டாங்க. பட் மேத்ஸுக்கு வந்து 6.25 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இவங்க 5.33 எடுத்தனால இவங்க கிளியர் பண்ணலை. ஸோ நீங்கள் அடுத்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் இந்த மார்க்கும் நீங்கள் எடுக்கணும். ஓவரால் கட் ஆஃப் விடையும் அதிகமான மார்க் எடுக்கணும். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓவராலாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் தான். ஓகே, நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கனாலுமே இந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி அதர் தன் சயின்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு உங்களோட ரிசல்ட்டோட இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டுமாவது நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் அனுப்புங்க. ஏன்னா அடுத்த செலெக்ஷனுக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஐடியாவே இல்லாமல் நம்ம வந்து படிக்க முடியாது. ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இப்படி எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால் முடிஞ்ச அளவு அதர் தன் சயின்ஸ் எழுதினவங்க, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதினவங்க உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃபும் சொல்லுங்கள், ஓவரால் கட் ஆஃபும் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஃபேஸ் 2 இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, 2 இந்த 2 டெஸ்ட் இருக்கும். ஓகே, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து ஃபேஸ் 3ல் வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகுது. இப்போ இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அக்னிவீருக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் மேலுக்கு அக்னிவீருக்கு சொல்கிறதும் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறதும் சேம் தான். ஓகே, ரெண்டுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் மேல் கேண்டிடேட் வந்து 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். அக்னிவீருக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10 புஷ்அப்ஸ் 1 நிமிஷத்தில் எடுக்கணும், 10 சிட்டப்ஸ் 1 நிமிஷத்தில் எடுக்கணும், 20 ஸ்குவாட்ஸ் 1 நிமிஷத்தில் எடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் முடிச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிட்டப்ஸ் எடுக்கணும். அடுத்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்குவாட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரன்னிங் முடிச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். 1 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ நீங்கள் சிட்டப்ஸ் எடுத்து 2 நிமிஷம் கேப்பில் ஸ்குவாட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அடுத்ததா இதில் ஃபேஸ் 2ல் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட். இது பற்றி நிறைய பேருக்கு ஐடியாவே இருக்காது. பட் நான் போன வருஷமே இதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கும். கம்ப்ளீட்டாக இதில் என்ன நடக்கும், நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். இப்போவே இந்த வீடியோ பார்த்துருங்க. நான் போகிறதுக்கு முன்னால் பார்த்துட்டு போகிறோம்னா
உங்களால் குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா நான் என்னென்ன நீங்கள் இதில் முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ரொம்ப டைம் எடுத்து இதை வந்து நான் மேக் பண்ணேன். ஏன்னா இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல மாட்டாங்க. தமிழில் யாருமே இதை பற்றி சொல்லலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழில் நம்ம தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் யாராச்சும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போன வருஷம் ஏர்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆனவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு போனவங்க தான். ஓகே, இதுக்கு வியூஸ் கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டேஜ் 2 போகிறவங்க கம்மியான பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ ஒர்த்தாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் தேவையில்லாமல் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன், யூடியூப்பில் தான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 2 போகிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறமே வந்து சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்டிருக்கிறது ஒரு சில விஷயங்கள். இப்போ ஏர்மேன் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் சயின்ஸ் அக்னிவீரில் அப்பியர் ஆனவங்க கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் உங்களோட ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் அனுப்புங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.